Good morning, children. Good morning to all. How are you all? All are fine, isn't it? Yes, very good. லாஸ்ட் கிளாஸில் நீங்கள் மெமரி போயம் ஃபுல்லாக எழுதியிருப்பீங்க அப்படி தானே? மிஸ் ஃபஸ்ட்டு ஒரு 8 லைன்ஸ் சொல்லியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் நிறைய பேர் ஃபுல்லாக படித்து எழுதியிருப்பீங்க, நிறைய பேர் மிஸ்க்கு சென்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் சென்ட் பண்ணலை. ஓகே, இப்போ எனக்கு மீதி இருக்கிற லைன்ஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு ஃபுல் மெமரி போயம் முடிச்சிடணும். ஓகேவா? அதில் உள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸ் மிஸ் எல்லாம் போட்டு விட்ருவேன், நீங்கள் அதையும் படிச்சிடணும். ஓகே, இன்றைக்கி நம்ம நியூ லெசன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? பேஜ் நம்பர் 110. டேக் யுவர் இங்கிலீஷ் புக், பேஜ் நம்பர் 110. செகண்ட் லெசன். ஓகேவா? த விண்ட் ஆன் ஹேண்டட் ஹில், அதாவது பேய் மலையில் காற்று. நம்மளுக்கு ஹெட்டிங்கை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிருப்பீங்க, என்னடா பேய், பேய் காத்தா, மலை, பேய்னாலே எல்லாருக்கும் பயம் இருக்கும் அப்படி தானே? ஹேண்டட் அப்படின்னா பேய். ஓகேவா? சரி, இப்போ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். சரியா? நீங்கள் ஒருவேளை உங்களோட வீட்டில் இல்லாட்டி யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு தனிமையாக நடந்து போவீங்களா? அப்படி யாராவது போக மாட்டோம் அப்படி தானே? பயமாக இருக்கும். அப்போ நம்ம தனியாக போகும்போது திடீர்னு காற்றடிக்கும். காற்றடிச்சதுன்னா நம்மளுக்கு என்ன பயம் இருக்கும்? ஆகா, பேய் வருதா, பேய் சவுண்டு கொடுக்குதா, அப்படிலாம் நம்ம திங்க் பண்ணுவோம் அப்படி தானே? பயப்படுவோம். திங்க் பண்ணுறதை விட ரொம்ப பயத்தில் அந்த இடத்துக்கு போகிறத நம்ம அவாய்ட் பண்ணுவோம். இல்லாட்டி ஒருவேளை ஒரு நல்லா ஒரு ஏரியா சூப்பராக இருக்குது, அதாவது முந்தி காலத்தில் ஒரு பிஃபோர் ஒரு 100 இயர்ஸ் நல்லா இருந்திருக்கு. ஆனால் இப்போது அந்த இடம் எப்படி இருக்குன்னா, யாருமே மெயின்டைன் பண்ணாமல் அந்த இடம் அப்படி ஒரு பாலடைஞ்ச பங்களாவாக இருக்குது. அப்படின்னா அந்த இடத்த நம்மளுக்கு கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமலே பயம் வந்துடும் அப்படி தானே? எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? இது பேய் பங்களாடா, இது பக்கத்தில் போனாலே பேய் சத்தம் கொடுக்கும், நம்மளை கூப்பிடும், இப்படியெல்லாம் நல்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சொல்லுவாங்க அப்படி தானே? அதே போல தான். சரியா? இது ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு லெசன். என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகேவா? ஓகே, shall we read it? Okay, very good. எல்லாரும் புக் எடுத்துட்டிங்களா? பேஜ் நம்பர் 110. Hoo hoo hoo, cried the wind as it swept down from the Himalayan snows. It hurried over the hills and passes and hummed and moaned in the tall pines and deodas. அதாவது காற்று ஒரு நல்ல இமயமலை. சரியா? ஹிமாலயன் ஸ்னோஸ்னால் இமயமலையில் நல்லா பனி படர்ந்து அடர்த்தியாக இருக்குது. அந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த காற்று ஹூ ஹூ ஹூ, அந்த அமைதியாக இருக்கிற இடத்துல இந்த இறைச்சலோட பயங்கர சவுண்ட்ஸில் காற்று வரும் இல்லையா? அந்த காற்று எப்படி சவுண்டு கொடுக்கு அப்படின்னா ஹூ ஹூ. நம்மளுக்கு அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு எப்படி வரும்? ஏதோ சவுண்டு கொடுக்கு, பேய் சவுண்டு கொடுக்கு அப்படி தானே சொன்ன நினைப்போம். அதாவது ஹில் அப்படின்னா மலைகளில் சின்னது, குன்றுகள். ஹில்னா என்னது? குன்றுகள், கணவாய், இதெல்லாம் தாண்டி அந்த பைன், அதாவது பைன் மரம்னு சொல்லுவாங்களே, அதாவது ஸ்னோ இருக்கிற இடத்துல நல்ல உயர்ந்தமான இமயமலை, பெரிய பெரிய மலைகளில் இந்த ஃபைன் ட்ரீஸ் இருக்கும். சரியா? பைன் மரங்கள், டியூடர் மரங்கள், இது பக்கத்தில் அந்த காற்று அப்படியே முணங்குது. ஓகேவா? on Haunted Hill there was a little to stop the wind, only few stunted trees and bushes and the ruins of what had once been a small settlement. அந்த பேய் மலையில் காற்று நிற்கவே நிற்காதான். ஏன்னா அங்கே மலையில் எந்த விதமான தடுப்பு சுவர் கிடையாது இல்லையா? எந்த தடுப்பு சுவரும் இல்லைங்கிறதுனால அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, சில சாஞ்ச மரங்கள், ரொம்ப அப்படியே மரம்லாம் உடஞ்சி கிடக்கும் இல்லையா? காற்றுல கீழே விழுவும் அப்படி தானே? இப்போ நம்ம சைடெலாம் நல்லா மழை வரும்போதெலாம் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா நல்லா காற்றடிக்கும். காற்றுல என்ன செஞ்சிடும்? ரோடெல்லாம் பிளாக் ஆயிரும். எப்படி பிளாக் ஆயிரும்? அந்த சைடில் இருக்கிற மரங்கள்லாம் விழுந்துடும் அப்படி தானே? அதே போல் இந்த மலையில் என்ன எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த மரங்கள் எல்லாம், சில மரங்கள் கீழே உடஞ்சி கிடக்குது. அதாவது புஷஸ் அப்படின்னா புதர்கள், குட்டியாக நல்லா புஷ்ஷன்னு இருக்கும் இல்லையா? புஷஸ். இது போகிற அங்கே அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு இப்போ அதில் யூஸ் பண்ணாமலே கிடக்கும் இல்லையா? கட்டடங்கள், அதான் பாலடைஞ்ச கட்டடம். சரியா? பாலடைஞ்ச கட்டடங்கள், அது மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட். On the slopes of the next hill there was a small village. People kept large stones on their tin roofs to prevent them from blowing away. There was nearly always a wind in these spots. Even on sunny days, doors and windows rattled, chimney stalks, clouds blew away.
அதாவது அந்த இடத்துல பக்கத்தில் அந்த ஸ்லோப்ஸ் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு அழகிய கிராமம் இருக்குது. அதில் எப்படி இருக்குன்னா அந்த அவங்களோட கூரைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கூரைகள்லாம் காற்று, ஏன்னா காற்று பயங்கரமாக இருக்கு இல்லையா, அந்த கூரையெல்லாம் தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய கல்லை தூக்கி வச்சுருவாங்களாம். இதுதான் அவங்க, அதாவது எதனால கூரை போயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது அப்படி தானே. அதனால் காற்றுல ரொம்ப பறந்து போகிறதுனால கல்லை தூக்கி வச்சுறாங்க. ஈவன் ஆன் சன்னி டேஸ், அதாவது சம்மர் டேஸ்லேயும் அங்கே இருக்கிற விண்டோ, டோரு, கதவு எல்லாமே காற்றுல பயங்கரமாக அடிக்கும் அப்படி தானே, பயங்கரமாக இருக்கும், சத்தம் போட்டுக்கிட்டே அடிக்குமா. 3 children stood beside a low stone wall, spreading clouds of out to dry. On each garment they placed a rock. Even then the clouds fluttered like flags and pennants. அந்த இடத்துல 3 குழந்தைகள், சரியா, 3 குழந்தைகள் துணியை காய வச்சுட்டு இருக்காங்க. கிளாத்ஸ் அவுட் டு ட்ரை அப்படின்னா துணியை காய வச்சுட்டு இருக்காங்க. காய வைக்கும் போது என்ன பண்ணுறாங்க, காற்றுல பறந்து போயிடும் அப்படி தானே. அப்போ என்ன பண்ணுறாங்க, நம்மெல்லாம் நம்ம வீட்டிலலாம் என்ன பண்ணுவோம், ஹேங்கிங்கில் போடும்போது கிளிப்பு மாட்டோம் அப்படி தானே, துணிக்கு கிளிப்பு மாட்டோம் இல்லையா. இவங்க மலைக்குள்ளே தானே இருக்கிறாங்க, ஸோ கிளிப்பு அவங்களுக்கு போடல. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு துணியை காய வைக்கும்போது அதுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு வெயிட்டான ஒரு கல்லை தூக்கி வச்சிடுறாங்க. அப்படி இருந்துமே காற்று என்ன செஞ்சிருவாங்க, வேகமாக தூக்கிட்டு அந்த பறந்து ரொம்ப ஸ்பீடாக துணியெல்லாம் தூக்கிட்டு போயிடுது. உஷா, டார்க் ஹேட் அண்ட் ரோஸ் சீக், ஸ்ட்ரகிள் வித் ஹர் கிராண்ட் ஃபாதர்ஸ் லாங் லூஸ் ஷர்ட். உஷா என்ன பண்ணுறாளா, உஷா எப்படி இருக்கிறா அப்படின்னா அழகான கூந்தல், நல்ல டார்க் ஹேர், கருங்கூந்தல், சரியா, நல்லா நிறைய முடி இருக்குது அவளுக்கு, அழகான கூந்தல், ரோஸுக்கு நல்லா இளஞ்சிவப்பில் நல்லா அழகாக பிங்க் கலரில் சூப்பராக அவளுக்கு ஒரு கன்னம், சிக்கனா என்னது கன்னம் அப்படின்னா கன்னம். இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா தன் தாத்தாவோட சட்டையை பிடிச்சிட்டு போராடிட்டு இருக்கலாம். ஏன்னா காற்றுல என்ன பண்ணிகிட்டு இருக்கு, தூக்கிட்டு போகுது, கல்லை வச்சுமே தூக்கிட்டு போகுது. அவள் அதை பிடிச்சி போராடிட்டு இருக்கிறா. ஷி வாஸ் 11 or 12. அவளுக்கு எத்தனை வயசு இருக்கும், 11 வயசு இல்லைன்னா 12 வயசுக்குள்ளே அவளுக்கு இருக்கும். ஹர் யங்கர் பிரதர் சுரேஷ், அவளுக்கு ஒரு தம்பி இருக்கிறான், அவனோட பேர் சுரேஷ், வாஸ் டூயிங் இஸ் பெஸ்ட் டு ஹோல்ட் டவுன் டு பெட்ஷீட் வைல் பன்யா, a slightly older girl, Usha's friend and neighbor, was handling them the cloths one at a time. அவளோட தம்பி என்ன பண்ணுறான், ஒரு பெட்ஷீட்டையும் அவனால் முடிஞ்ச அளவுக்கு அதை பிடிச்சிட்டு காற்றுல பறந்து போயிடக்கூடாது இல்லையா, அதனால் அதை பிடிச்சி போராடிக்கிட்டு பார்த்திக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு மூத்த ஒரு பின்யாவுன்னா உஷாவோட பக்கத்து வீட்டில் உள்ளவங்க ஃப்ரெண்டு, சரியா, அவளும் ஒரு கையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, ஒவ்வொரு துணியாக எடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ஓகே, once there were sure everything was on the wall, family held down by rocks. They climbed upon the flat stones and sat there for a while in the wind and the sun, staring across the fields at the rains on haunted hill. வியூன்ஸ் அப்படின்னா அழிவு. எல்லாம் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லோரும் அந்த துணி எல்லாத்தையும் நல்லா கல்லுக்கு அடியில் நல்லா பாதுகாப்பாக வச்சுட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு துணியும் நல்லா சேவ் பண்ணியாச்சு, சரியா, துணியெல்லாம் நல்லா விரிச்சு அதில் கல்லுக்கடியில் நல்லா பாதுகாப்பாக வச்சுட்டு அவங்களும் அந்த திண்டு மேலே உட்காந்துட்டு அந்த பாலடைஞ்ச கட்டடம், அப்புறம் பக்கத்தில் இருக்கிற வயல், மலைகள், அழகான காற்று, இதெல்லாவற்றையும் உட்காந்து நல்லா ரசிச்சுட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஐ மஸ்ட் கோ டு த பஜார் டுடே செட் உஷா. உஷா என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் இன்றைக்கி எங்கே போகிறேன், பஜாருக்கு, கடைத்தெருக்கு போக போகிறேன். ஐ விஷ் ஐ வுட் கம் டு செட் பன்யா, பட் ஐ ஹாவ் டு ஹெல்ப் வித் த கவுஸ் அண்ட் த ஹவுஸ் ஒர்க். மதர் இஸ் நாட் வெல். பின்யா என்ன சொல்கிறா அப்படின்னா, எனக்கும் வரதுக்கு ஆசை தான், உன் கூட கடத்தருக்கு வரதுக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறேன், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் நான் தான் என்ன பண்ணணும், வீட்டையும் மாட்டை எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நீங்களும் உங்கள் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா எல்லோரும்? ஒருவேளை உங்கள் வீட்டில் உங்கள் மம்மி, டேடி, இல்லாட்டி உன்னோட பாப்பா, அக்கா, பிரதர், சிஸ்டர் யாராவது சிக்காயிருக்காங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படி யாராவது, ஆனால் அப்படி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹெல்ப் பண்ணுவீங்களா? உங்கள் மம்மிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அதை அப்படி பண்ணணும், ஓகேவா? அப்படி இல்லாது சிலவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை என்னோடய ஃப்ரெண்டு இன்றைக்கி கடைக்கு கூப்பிடுறான், நான் நல்லா சுற்றி பார்க்க போகிறேன், நான் மார்க்கெட்டுக்கு போக போகிறேன், நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட
போகக்கூடாது. ஏன்னா மம்மியோ டேடியோ வீட்டில் யாராவது சிக்காக இருந்தால் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த பின்யா அப்படி தானே சொல்கிறா. எனக்கும் வரதுக்கு ஆசையாக தான் இருக்குது, நானும் உன் கூட அந்த கடத்தருக்கு வந்து என்ஜாய் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ண, எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி இஸ் நாட் வெல், அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. அதனால் நான் அவங்க கூட இருந்து நான் அவங்கள பார்க்கணும், வீடை பார்க்கணும், மாட்டை பார்க்கணும், எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறா. எவ்வளோ அழகாக கேரிங்காக இருக்குது அப்படி தானே. நீங்களும் உங்கள் மம்மி டேடிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும். ஒருவேளை உங்களோட வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்த்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா சில்ட்ரன்? ஓகே. நோ யூ காண்ட் said Usha. I can come, said Suresh. He was always ready to visit the bazaar, which was 3 miles away on the other side of Hunter Hill. சுரேஷ் யாரு? உஷாவோட தம்பி அப்படி தானே. நான் வாரேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்கிறான். ஆனால் கடத்தரு எப்படி இருக்குது? எனக்கு எப்போவுமே கடத்தருக்கு போகணும், ஏன்னா ரவுண்ட் அடிக்கணும் இல்லையா. ஆம்பளை பிள்ளைங்களுக்குலாம் வீட்டிலே இருக்க மாட்டேங்க அப்படி தானே, போர் அடிக்கும் அப்படி தானே. ரவுண்ட் அடிக்கணும், ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படி தானே நினைப்போம். இவனும் அப்படி தான் சொல்கிறான் சுரேஷ். எனக்கும் வரதுக்கு ஆசையாக தான் இருக்குது, நானும் கடத்தருக்கு போகணும். ஆனால் அந்த கடத்தர் எங்கே இருக்குது? இந்த பேய் மலைக்கு பக்கத்தில் 3 மைல் தூரம்லாம் போகணும், அந்த பக்கம்லாம் இருக்குது, எப்படி போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கிறான். நோ யூ கான், செட் உஷா. யூ மஸ்ட் ஹெல்ப் கிராண்ட்ஃபாதர் சாப்வுட். அதாவது நீ வேண்டாம், தாத்தாவுக்கு நீ மரம் தாத்தா கூட போய் நீ தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணு. சாப் அப்படின்னா மரம் வெட்டுறது, ஓகேவா? மரம் வெட்டு, அவளுக்கு ஹெல்ப் பண்ணு. நீ ஏன் கூட வராத, நீ தாத்தா கூட போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணு, மரம் வெட்டு, அவர் கூட சேர்ந்து நீனும் மரம் வெட்டு அப்படின்னு சொல்கிறா. த ஃபாதர் வாஸ் இன் த ஆர்மி போஸ்டட் இன் த டிஸ்டன்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் சுரேஷ் அண்ட் ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் வேர் த ஒன்லி மென் இன் த ஹவுஸ். சுரேஷ் வாஸ் 8, சப்பி அண்ட் அல்மாடைட். அவன் எப்படி இருக்கா? அவங்களோட அப்பா வந்து ஆர்மினா என்னது? இராணுவம், மிலிட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா, மிலிட்ரியில் இருக்கிறாங்க. எங்கள் அப்பா மிலிட்ரியில் இருக்கிறதுனால அவர் எல்லா பக்கமும் வேலைக்காக எல்லா இடத்துக்கும், நாட்டில் எல்லா இடத்துக்கும் போவார், பல பகுதிகளுக்கு போவார். அதனால் இந்த வீட்டில் நான் யாரெல்லாம் இருக்கா? சுரேஷ், தாத்தா, நீங்கள் 2 பேர் மட்டும்தான் ஆம்பளை ஆண்கள். அதில் நீங்கள் 2 பேர் மட்டும் தான் இருக்கீங்க. சுரேஷ்க்கு எத்தனை? 8 வயசு தான் ஆகுது. சுரேஷ்க்கு 8 இயர்ஸ் ஓல்டு. ஒன்லி அவனுக்கு எத்தனை வயசு தான் ஆகுது? 8 வயசு தான் ஆகுது. அவன் எப்படி இருக்கான்? நல்லா கொழுன்னு சப்பி, நல்ல கொழுன்னு. அவனுக்கு கண் எப்படி இருக்குதான்? அழகான முட்டைக்கண் அல்மண்ட் அப்படின்னா நல்ல முட்டைக்கண்ணுன்னு சொல்லுவோம்ல, பெரிய கண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, முட்டைக்கண்ணோடு இருக்கிறான், அழகாக இருக்கிறான். Won't you be afraid to come back alone, he asked. உனக்கு அவன் கேட்குறான், உனக்கு திரும்பி வரும்போது நீ மட்டும்தானே ஒத்தையில் வருவேன், நீ அலோன் தனியாக தானே வருவேன், வரும்போது உனக்கு பயமாக இருக்கிறாதா அப்படின்னு கேட்குறான். Why should I be afraid? நான் ஏன் பயப்படணும்? There are ghosts on the hill. அந்த மலையில் என்னதெல்லாம் இருக்குது? நிறைய பேய்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். I know, but I will be back before it gets dark. Ghosts don't appear during of the day. எனக்கு தெரியும், ஆனால் நான் என்ன பண்ணுவேன், இருட்டுறதுக்கு முன்னாலே நான் வீட்டுக்கு வந்துடுவேன், ஆனால் அது காலையில் பேய் வராது அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப சிரிப்பாக இருக்குது அப்படி தான். காலையில் பேய் வராது, நல்லா இருட்டுறதுக்கு முன்னால் நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஆர் தேர் மெனி கோஸ்ட் இன் த ரூயின்ஸ்? அதான் ரூயின்ஸ்னால் அழிவு. ஆஸ்க் பினியா என்ன கேட்குறேன்னா, அந்த பாலடைஞ்ச கட்டடத்தில், அந்த பாலடைஞ்ச மண்டபம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நிறைய பேய் இருக்குதா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. Grandfather says so. He says that many years ago, over 100 years ago, English people lived on the hill, but it was a bad spot, always getting struck by lightning, and they had to move to the next range and build another place. Lightning அப்படின்னா இடி மின்னல். தாத்தா அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் இந்த இடத்துல ஃபாரினர்ஸ், அதாவது ஆங்கிலேயர்கள் இந்த இடத்துல அழகாக இந்த மலையில் இந்த குண்டுகளில் வசித்து வந்தாங்க. அது ஒரு மோசமான இடம். ஏன் அப்படின்னா அடிக்கடி மின்னல் இருக்கும், டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த இடத்துல மின்னல் தாக்குறதுனால அவங்க இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு மூடு அப்படின்னா வேறு இடத்துல போய் அவங்க வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. பட் இஃப் தே வென்ட் அவே, ஒய் ஷுட் தேர் பி எனி கோஸ்? அவங்க அங்கேருந்து போயிட்டாங்கன்னா அங்கே எப்படி பேய்கள் இருக்கும்? பிகாஸ் grandfather says during a terrible storm, one of the houses was hit by lightning and everyone it was killed, everyone including the children.
தாத்தா சொல்லுவாங்க, ஒவ்வொரு முறையும் அந்த இடத்துல மின்னல் தாக்கும்போது குழந்தைகள், எல்லா குழந்தைகள் உட்பட எல்லாரையும் அது என்ன தெரியுமா, அந்த மின்னல் வந்து கொன்றும். சில்ட்ரன், நல்ல இடி மின்னல் வரும்போதெல்லாம் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, வெளியில் போகாதீங்க, மின்னல் மின்னல் அடிக்கி, மின்னல் வருது, அதனால் வெளியில் யாருமே போக வேண்டாம் அப்படி சொல்லுவாங்க, அப்படி தானே? அதே போல் தான், ஏன்னா மின்னல் வந்து கண்ணு போயிடும், அப்படி தான் நம்ம அதனால் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, வெளியில் போகாதீங்க, மழை வரும்போது வெளியில் போகாதீங்க, வானிலை எச்சரிக்கையெல்லாம் சொல்லுவாங்க, அப்படி தானே? டிவியில் நியூஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, இன்றைக்கி பயங்கரமாக காற்று இருக்குது, இன்றைக்கி பயங்கரமாக மழை இருக்குது, அதனால் சில நேரம்லாம் ரெய்னி டைம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல்லலாம் லீவ் விட்ருவாங்க இல்லையா, வானிலை மோசமாக இருக்குதுன்னு சொல்லி. அப்போது மின்னல் அடிக்குது அப்படின்னாலே, மின்னல் இடி இடிக்குது, மின்னல் அடிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக யாராவது என்ன செஞ்சுருவோம், வெளியில் இருந்தாங்கன்னா அவங்க மேலே மின்னல் பட்டு இறந்து போயிடுவோம், அப்படி தானே? அதை தான் தாத்தா சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு முறை மின்னல் தாக்கும் போதும் அங்கே குழந்தைகள் இருக்கிற எல்லாரையும் அது கொன்றுமா. வேர் தேர் மெனி சில்ட்ரன். அப்போ அவங்களுக்கு நிறைய குழந்தைகள் இருந்துச்சா. தேர் வேர் 2 of them, a brother and sister. Grandfather says has seen them many times when he has passed through the ruins late at night. He has seen them playing in the moonlight. அந்த இடத்துல 2 பேர் இருந்திருக்காங்களாம். யாரெல்லாம்? ஒரு அண்ணனும் ஒரு தங்கச்சியும். தாத்தா வந்து அந்த நைட்டு ஒரு நாள் அந்த மண்டபத்தை, அந்த பாலடைஞ்ச பங்களா இருக்கு இல்லையா, அந்த பாலடைஞ்ச கட்டடத்தை தாண்டி வரும்போது அவங்க 2 பேரும் விளாண்டுட்டு இருக்கிறத பார்த்துருக்காங்க. எப்போ? அந்த நைட், அந்த மூன் வெளிச்சம், சரியா? wasn't it? He frightened. அவங்களுக்கு பயமா இல்லையா? அவருக்கு தாத்தாக்கு பயமா இல்லையா? No, old people don't mind seeing ghost. அதாவது பெரியவங்க சொல்லுவாங்களே, ஓல்டு பீப்புள்னால் முதியவர்கள், வயசில் மூத்தவர்கள், தாத்தா, அவங்களுக்கெல்லாம் பேய்களை பார்க்குறதுக்கெலாம் பயப்பட மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் பயப்படுவீங்களா சில்ட்ரன்? நீங்கள் பயப்படுவீங்களா பேயை பார்த்தா? பயமாக இருக்கும், அப்படி தானே? ஆனால் அதே இது நீங்கள் உங்கள் மம்மி டேடிக்கிட்டேயோ உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்டேயோ நீங்கள் கேட்டு பாருங்கள், பேயை பார்த்தா பயமாக இருக்கா? தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க, பேயின்னு ஒன்று என்னது கிடையவே கிடையாது, அதை பார்த்தாலும் நம்மளுக்கு பயமே கிடையாது அப்படி சொல்லி அவங்க தைரியமாக சொல்லுவாங்க. நம்மளுக்கும் தைரியத்தை சொல்லுவாங்க, அப்படி தானே? அப்படி ஒன்று கிடையவே கிடையாது, அது நம்மளோட இமேஜினேஷன், நம்மளோட மன பிரம்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, தென் டேக் நெக்ஸ்ட் பேஜ். Usha set out on her walk to the bazaar at 2 in the afternoon. It was about an hour's walk. She went through the fields, now turning yellow with flowing mustard, then along the saddle of the hill and up to the rains. உஷா 2 மணி அளவில் கடைத்தெருவுக்கு கிளம்புறா. அங்கேருந்து 1 மணி நேரம் நடக்கணுமா, அவ்வளோ டிஸ்டன்ஸு. அந்த வயல்வெளிலாம் கடந்து, அந்த வயல்வெளிலாம் எப்படி இருக்குது, வயல்வெளியில் அழகாக பூக்கள், மஸ்டர்ட் ஃப்ளார்ஸ், கடுகு பூக்கள், அழகான பூக்கள், அப்புறம் மலை முகடுகள்லாம் பெரிய கொஞ்சம் கரடு முரடான பாதையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கடந்து அந்த பாலடைஞ்ச கட்டிடத்தை நெருங்குறா, பக்கத்தில் போகிறா. The path went straight through the ruins. Usha knew it well. She had often taken it while going to the bazaar to do the weekly shopping or to see her aunt who lived in the town. உஷாவுக்கு இந்த பாதை அவளுக்கு ஏற்கனவே பழகியிருக்கா, ரெகுலராக ஆல்ரெடி அடிக்கடி அவள் அந்த இடத்துல கடந்து போயிருக்கிறா. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துக்கு கடைக்கு போகும்போது அவள் வாரம் ஜாமான்லாம் வாங்குவாங்க இல்லையா, வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்கள் எல்லாம் வாங்குறதுக்கு, அப்புறம் அத்தை வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவள் நிறைய நேரம் அந்த இடத்த கிராஸ் பண்ணியிருக்கா. அந்த இடத்துக்கு நிறைய நேரம் அவள் போயிருக்கிறா. வைல்ட் ஃப்ளவர்ஸ் grew in the crumbling walls. A wild plum tree grew straight out of the floor of what had once been a large hall. Its soft white blooms had begun to fall. Lizards scuttled over the stones, while a whistling thrush, its deep purple plumage glistening in the soft sunshine, sat in an empty window and sang its heart out. காட்டுப்பூக்கள், வைல்ட் ஃப்ளவர்ஸ்னால் அந்த பாலடைஞ்ச பங்களா இருக்கு இல்லையா, அந்த கட்டடத்தில் அந்த அழகான காட்டுப்பூக்கள் அழகாக பூத்து இருந்துச்சான். அதில் முன்ன இருந்த இடத்துல ஒரு ப்ளம் ட்ரீ ஸ்ட்ரைட்டாக அழகாக வளர்ந்துருக்குது. அதில் வெள்ளை கலர் பூலாம் பூத்து கீழே அழகாக விழ தொடங்கிட்டு இருந்துச்சான். அந்த சுவரில் எப்படி இப்போ ஒரு பள்ளி அழகாக போய்கிட்டு இருக்கு, வேகமாக ஓடுதான். அப்போது அதில் இருக்கிற ஒரு கானக்குருவி, விசிட்டிங் த்ரோஷ் அப்படின்னா ஒரு கானக்குருவி,
சரியா? தன் ஊதா நிற சிறகுகளோட அந்த சூரியன் சன்லைட்டோட அந்த வெளிச்சத்தில் அந்த ஜன்னலில் உட்காந்துட்டு தன்னோட இதயத்தை திறந்து அழகாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்குதான். உஷா sang to herself as she tripped lightly along the path. Soon she had left the ruins behind. The path dipped steeply down to the valley and the little town with its straggling bazaar. அவள் அந்த கட்டடத்தை தாண்டும் போது அவளுக்கு பயம், தன்னை அறியாமலே அவளுக்கு ஒரு பயம் வந்துடுது. பயத்தினால அவள் கீழே விழுந்துட்டு எந்திரிச்சு விறுவிறுன்னு தனக்குள்ளேயே நம்மளும் அப்படி தானே, ஏதாவது ஒரு பயமான ஒரு பிளேசஸ் நம்மளுக்கு இந்த ஒத்தையில் போகும்போது அந்த இடத்த நம்மளுக்கு தாண்டி போகணும் அப்படின்னா அந்த பயம் தெரியக்கூடாதுன்னா என்ன பண்ணுவோம், நம்மளே அறியாமலே நம்ம பாடிக்கிட்டே போவோம், அப்படி தானே. அதே போல் உஷா என்ன பண்ணுறா, தனக்குள்ளே அவள் அழகாக பாட்டு பாடிட்டு அந்த இடத்த விட்டு ஸ்பீடாக, ஏன்னா பாட்டு பாடிட்டா நம்மளுக்கு மைண்டு டைரக்ஷன் எங்கே போகாது, மற்ற பக்கம் போகாது, அப்படி தானே. அந்த பாலடைஞ்ச பங்களாக்கு நேராக போகாது. அதனால் இவளும் என்ன பண்ணுறா, தனக்குள்ளேயே அழகாக பாடிக்கிட்டு ஸ்பீடாக அந்த கட்டடத்தை கிராஸ் பண்ணி போகிறாளாம், அந்த கீழோக்கி போகிறாளாம். அந்த பாதை அவளுக்கு எங்கே போகுது அப்படின்னா அந்த கடத்தரு இருக்கு இல்லையா, அவள் போகிற பாதை ஸ்பீடாக போகிறதுனால அந்த கடத்தருவை நோக்கி சீக்கிரத்தில் பக்கத்தில் போயிட்டாலாம். உஷா took her time in the bazaar. She bought soap and matches, spices and sugar. None of these things could be had in the village where there was no shop, and a new pipe stem for her grandfather's hookah, and an exercise book for Suresh to do his sums in. As an afterthought, she bought his some marbles. Then she went to Mochi's shops to have her mother's slippers repaired. The Mochi was busy, so she left the slippers with him and said she'd be back in half an hour. உஷா கடத்தரில் என்னெல்லாம் வாங்குறா, சோப்பு, தீப்பெட்டி, சீனி, அப்புறம் வீட்டுக்கு தேவையான மஞ்சள் மசாலா சொல்லுவோம் இல்லையா, மளிகை பொருட்கள், சீரகம், எல்லாமே அவளோட வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே வாங்குறா. ஏன் அப்படின்னா அந்த ஊரில் கடை இருக்குதா அவங்க இருக்கிற ஏரியாவில், கிடையாது. அப்படி தானே. வெரி குட். அவங்க ஒரு ஹில்ஸ் குன்றுகளில் தானே வசிச்சுட்டு இருக்கிறாங்க, அந்த ஊரில் கடை கிடையாது. அதனால் அவள் அவளுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு இருக்கிறான். தாத்தாக்கு என்ன வாங்குறா, ஒரு தாத்தாலாம் கம்பு ஊனியிருப்பாங்க, அப்படி தானே, கம்பு ஊனி நடப்பாங்க. பைப் ஸ்டம், அதாவது அவருக்கு தாத்தாக்கு ஒரு புதுசாக ஒரு குழாய் தண்டு, சரியா, நல்லா அவருக்கு ஊனி நடக்கிறதுக்காக தாத்தாக்கு ஒரு ஸ்டெம் வாங்குறா. சுரேஷ்க்கு சுரேஷ் யார், தம்பி, அப்படி தானே. தம்பிக்கு என்ன வாங்குறா, மேக்ஸ் புக், எக்ஸசைஸ் புக்கு, சரியா, ஏன்னா அவன் நல்லா சம் போடணும்ல, யோசிச்சு சம் செய்யணும் இல்லையா, அதனால் அவனுக்கு ஒரு எக்ஸசைஸ் புக்கு வாங்குறா. அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் விளாடுறதுக்காக என்ன பண்ணுறா, மார்பிள்ஸ் அப்படின்னா கோழிக்கா விளாண்டுருக்கீங்களா? இப்போம்லாம் அந்த விளையாட்டுகள்லாம் மறைஞ்சிருச்சு. சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கும்போது கோழிக்கா கடையிலலாம் விற்கும், 4 அணாவுக்கு 2 கொடுப்பாங்க. அந்த கோழிக்காவை எடுத்து இந்த குட்டி பிள்ளைங்களாம் நல்லா ரோட்டில் கடந்து விளாடுவீங்க. இப்போ அந்த விளாட்டுலாம் நீங்கள் விளாடுவீங்களான்னு தெரியல, பட் நாங்கள் மிஸ்ஸெல்லாம் பக்கத்து வீட்டிலலாம் விளாட்ருக்கதை நான் பார்த்துருக்குறேன். கோழிக்குண்டு, அது தம்பிக்காக கோழிக்குண்டெல்லாம் வாங்குறா. அப்புறம் என்ன வாங்குறா அப்படின்னா, செருப்பு கடைக்கு போகிறா. செருப்பு கடைக்கு ஏன் போகிறா அப்படின்னா அவங்க அம்மாவோட செருப்பை சரி செய்யணும், பிஞ்ச செருக்கு இல்லையா, அந்த பிஞ்ச செருப்பை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுக்க போகிறான். ஆனால் கடைக்காரர் ரொம்ப எனக்கு வேலையாக இருக்குமா, அதில் நீ போயிட்டு எனக்கு ஒரு 1/2 hour கழிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அவர்கிட்ட கொடுத்துட்டு 1/2 மணி நேரத்தில் நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறா. She had 2 rupees of her own saved up, and she used the money to buy herself a necklace and amber-colored beads from an old Tibetan lady who sold charms and trinkets from a tiny shop at the end of the bazaar. எல்லாருக்கும் வாங்கினதுக்கு பிறகு அவள் கையில் எவ்வளோ வச்சுருக்கிறா, 2 ரூபா வச்சுருக்கா, சரியா. அந்த 2 ரூபாவை மிச்சம் பிடிச்சி அவளுக்கு ஒரு தரமற்ற நெக்லஸ், அவளுக்கு நல்லாவே இல்லை, ஆனால் பட் எனக்கு வேணுமே அப்படி சொல்லிட்டு ஒரு நெக்லஸை எடுத்து அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்து, திபெத் கிழவிட்ட கொடுத்து, கடத்தெருவில் கொடுத்துட்டு அதையும் வாங்கிக்கிட்டு கிளம்புறா. உஷா met her Aunt Lakshmi, who took her home for tea. உஷா அவளோட அத்தையை பார்க்குறா. அத்தை பேர் யார், லட்சுமி, சரியா. அவள் அத்தை என்ன சொல்கிறாங்க, டீ குடிச்சிட்டு வா வீட்டுக்கு, டீ குடிக்கிறதுக்கு. நம்மளும் யாரோ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா நம்ம உங்களுக்கு டீ கொடுப்போம், கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்போம், அப்படி தானே. அது இவள் டீ குடிச்சிட்டு போமா அப்படின்னு சொல்லி அத்தை அவளை கூப்பிடுறாங்க. உஷா spent an hour in Aunt Lakshmi's little flat above the shops, listening to her aunt
Talk about the ache in her left shoulder and the stiffness in her joints. She drank 2 cups of sweet hot tea, and when she looked out of the window, she saw that dark clouds had gathered over the mountains. வீட்டுக்கு வந்தோடனே என்ன கொடுத்துருக்காங்க அத்தை, அவளுக்கு நல்ல டீ கொடுக்குறாங்க. உடனே அவங்க அத்தை வீட்டில் உட்காந்து 1 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டு உடனே கிளம்பிடுவாங்களா? கிளம்ப மாட்டாங்க. அப்படி தான் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கிற கதை, நம்மளோட வீட்டில் இருக்கிற கதை எல்லாத்தையும் ரொம்ப ஷேர் பண்ணுவாங்க. அப்படி தானே? அதே போல் இந்த அத்தை என்ன பண்ணுறாங்களாம், எனக்கு இடது சொல்கிற ரொம்ப வலிக்கு, எனக்கு மூட்டு வலிக்கு, இதெல்லாம் அவங்க அத்தை சொல்கிறாங்களாம். எல்லாத்தையும் அவள் கேட்டுகிட்டே இருந்துட்டு 2 கப்பு டீ குடிச்சாச்சான். 2 கப் டீ குடிச்சிட்டு வெளியில் வந்து எட்டி பார்க்குறாங்களாம். வானம் எப்படி இருக்குதா, டார்க் க்ளவுட்ஸு, ரொம்ப மேகமூட்டமாக இருட்டாக, அவள் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறத அவள் பார்க்குறா. உஷா ran to the cupboards and collected her mother's slippers. The shopping bag was full. She slung it over her shoulder and set out for the village. செருப்பு கடையில் செருப்பை விட்டுட்டு வந்திருக்கா. அப்படி தானே? தைக்கிறதுக்கு அவங்க 1/2 hour ஆகும்னு சொன்னல, அதை போய் வாங்கிக்கிட்டு அவளோட பேக்கில் எல்லாத்தையும் ஃபுல்லாக பை ஃபுல்லாகிருச்சு. அவளோட பையில் ஃபுல்லாக வச்சோடனே எல்லாத்தையும் தூக்கி தன்னோட தோளில் வச்சுட்டு தன்னோட வில்லேஜ் போகணும் இல்லையா, கிராமத்துக்கு போகணும் இல்லையா, என்னம்மாலாம் அந்த குன்றில் ஏறி, குன்று பக்கத்துலேருந்து அந்த கிராமம் இருக்குது, அங்கே போகணும் இல்லையா, அதனால் அந்த கிராமத்துக்கு போகிறதுக்காக அவள் கிளம்புறா. ஓகே சில்ட்ரன், ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஸ்டோரிங்க, அப்படி தானே? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, இதில் உள்ள கொஸ்டின் ஆன்சர், க்ளோசரி மிஸ் எல்லாம் சொல்லித்தரேன். கொஸ்டின்ஸ் போட்டு விடுவேன். நீங்கள் உட்காந்து உங்களோட நோட்டில் எழுதிக்கோங்க. எனக்கு நீங்கள் போயம் படித்து ஃபுல்லாக எழுதியிருக்கணும். ஃபஸ்ட் இந்த லெசனில் ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க. இதில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் போட்டு விடுறேன், அதையும் நீங்கள் படிச்சிடணும். ஓகேவா சில்ட்ரன்? க்ளோசரி எடுங்க. மோன், மேக் அ லாங் லோ சவுண்ட். ஹேண்டட், பொசிசட். ruins, decayed, collapsed building or place. அதாவது நல்லா வாழ்ந்துட்டு அந்த இடம் அழிஞ்சு போயிருக்கும் இல்லையா, நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அந்த இடம் அழிஞ்சு போயிருக்கும் இல்லையா, பாலடைஞ்ச கட்டடங்கள், அதுதான். டெரிபிள், ஃபியர்ஃபுல். சேடில், லோ பாயிண்ட் அண்ட் த ரிட்ஜ் பிட்வீன் 2 summits. crumpling, breaking apart into small pieces. scuttled, ran with short quick steps. whistling thrush, a small singing bird. விஸ்லிங் த்ரஸ்னால் ஒரு கானக்குருவி அழகாக பாடிச்சிட்டு இருந்துச்சு இல்லையா, அதான். சரியா? ஸ்மால் சிங்கிங் பேர்ட். ஸ்டாக்லிங், ஸ்ப்ரெட்டிங் அவுட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்தது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.